இருந்து நம்மை நடத்த வேண்டுமே. ஆனால் நாம் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் என்னவென்றால், வாசிப்போம் மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். வாசிக்க கேட்போம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவாகிய தேவனே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேளைக்காய் நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஏசப்பா, வார்த்தை உங்களுடையது ஆண்டவரே. வார்த்தையின் வடிவமாக நீங்க வந்தீங்க, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களிலே பரிசுத்தமுள்ள தெய்வம் இயேசு, நீங்க வந்து வார்த்தையின் ரகசியங்கள், ஆழங்கள், மறைபொருள், புதைபொருள், வெளிப்படாத ரகசியங்கள் அத்தனையும் என் தெய்வமே நீ வெளிப்படுத்தி பேசும்படியாக ஜெபிக்கிறோம். மறைபொருளை வெளிப்படுத்துகிற கர்த்தர், தானியேலுக்கு மறைபொருளை வெளிப்படுத்தினவர் அல்லவா ஆண்டவரே? இப்பொழுதும் எங்களுக்கு வெளிப்படுத்தி நீ மறைபொருளை வெளிப்படுத்தி பேசும்படியாக ஜெபிக்கிறோம். மகிமைப்படுவீராக. ஆண்டவருடைய திருப்பாதத்தில் எங்களை தாழ்த்தி வெறுமையாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அவர் நம்முடைய தேவன். நாம் எப்படி இருக்கிறோம்? அவர் மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எப்படி இருந்தால் அவர் நம்முடைய தேவனாய் இருப்பார். எப்படி இருந்தால் அவர் நம்முடைய தேவனாய் இருப்பார். ஆமென், அல்லேலூயா. எப்படி இருந்தா நாம எப்படி இருக்கணும், என்னென்ன செய்யணும் அப்படின்னா, முதலாவது நீ அந்த மீகா 7:15 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட. அப்படின்னா எகிப்து தேசம் என்பது ஒரு அடிமைத்தனத்தின் வீடு, பாவம் நிறைந்த தேசம், ஒரு அக்கிரமம் நிறைந்த இடம். ஆமென். பாவம், சாபம், மரணம், நோய், இவைகள் எல்லாமே நிறைந்த ஒரு இடம் தான் எகிப்து. ஆமென். வேதத்தில் அதனுடைய அர்த்தம் அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள், ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள், ஒரு அடிமைத்தனத்தில் இருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? வெளியிலே வர வேண்டும். அல்லேலூயா. அப்படி என்னென்ன காரியத்துல இன்னைக்கு நாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம்? உலகத்தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா பல காரியங்களுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். ஆமென். மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கிறவங்க இருக்காங்க. ஸ்மோக்கிங், செயின் ஸ்மோக்கர், அதாவது புகைப்பிடிக்கும் பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. இன்னும் சில கண்களின் நிச்சயான கிரியைகளுக்கு பலர் அடிமையாக இருக்கிறாங்க. அதை விட்டுறணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அவர்களால் என்ன செய்ய முடியல, அதிலிருந்து விடுபட முடியாமல், வெளியில வர முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கின்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நபர்கள் என்ன செய்கிறார்கள்? பிசாசின் பிடியில் அகப்பட்டு சிக்கி தவித்து, பிசாசு அவர்களை என்ன செய்து வைத்திருக்கிறான்? பொல்லாத காரியங்களுக்கு அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். அல்லேலூயா. அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு வழி தெரியாமல் என்ன செய்கிறார்கள்? சிக்கி தவித்து வழி தெரியாமல் என்ன செய்வது, யாரிடம் போவது, எத்தனையோ வழிகளை நான் பார்த்து விட்டேனே, என்ன நடக்கும் என்று யாருக்குமே தெரியாத அளவுக்கு அவர்கள் திணறிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இயேசு சொல்லுகிறார்,
அப்படிப்பட்ட ஒரு விடுதலைக்கு ஒரே வழி. இயேசு சொன்னார், நானே வழி என்று சொன்னார். கலந்தட்டு இயேசுவை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானே வழி என்று சொன்னார், நானே சத்தியம் என்று சொன்னார், நானே ஜீவன் என்று சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் தான் வழி, வேற வழியே இல்ல. இயேசுவை தவிர இந்த உலகத்தில் தீமையான காரியங்களில் இருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள ஒரே ஒருவர் இருக்கிறார். விடுதலையை கொடுக்க ஒரே ஒரு நபர் இருக்கிறார். அவர் யார் என்று சொன்னால், அவர் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் ஒரு அடிமைத்தனத்தின் வாழ்க்கையிலிருந்து விடுதலை கொடுக்க, விடுவிக்க, மனுக்குலத்தை விடுவிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். ஆமென். அதனால தான் அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் பாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? இறைமாறுதல் தருவேன். விடுதலை கொடுக்கக்கூடிய தெய்வத்தினிடத்தில் நாம் போக வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நீங்க வியாதியா இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், அல்லது சுகவீனமாக இருக்கலாம். எப்பேற்பட்ட கஷ்டம், நஷ்டம், பாடு, நொறுக்குதல், யோபுவை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. யோபு என்ன செய்தார்? என்ன செய்தார்? யோபுனுடைய மனைவி சொல்லுகிறாங்க, என்ன சொல்றாங்க? இவ்வளவு நடத்தும் உத்தமத்திலே இருக்கிறீ, உத்தமத்துல உறுதியா இருக்கிறீரே, தேவனை தூஷித்து ஜீவனை விடு. தேவனை தூஷித்து என்ன செய்யும்? உயிரை விட்டு தொலையா. இன்னும் அந்த இயேசுநாதரையும் உனக்கு எதற்கு என்று யோபுனுடைய மனைவி நிந்திக்கிறார்கள். ஆனா அவர் கூல ஒரு பதில் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? அதற்கு நீ பைத்தியக்காரி நல்ல யோசித்து பாருங்க. நீ பைத்தியக்காரி மாதிரி பேசுற, ஒரு மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. தேவன் கையில் நன்மையை பெற்ற, தேவனுடைய கரத்திலிருந்து நன்மையை பெற்றனா தீமையை பெற வேண்டாமா? தீமையும் அனுபவிக்க வேண்டாமா? நாம அந்த தீமைக்கு ஒப்பு கொடுப்போமா? சொல்லுங்க. நீங்களும் தான் விட்டு தந்துருவோமா? ஏன் இந்த ஆண்டவர் உடனே கேட்டுருவோம், ஏன் என்ன இந்த இயேசுநாதர் ஏன் இப்படி என்ன சோதிக்கிறார்? ஏன் என்ன இப்படி சோதிக்கிறார்? எதற்கு இந்த சோதனை? நான் சொல்றேன், டீச்சர் மாதிரிலாம் படிச்சு கொடுக்குறாங்க. படிச்சு கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் மாணவர்களுக்கு என்ன கொடுப்பாங்க? என்ன எக்ஸாம் எழுத சொல்லுவாங்க. அது தமிழ்ல பேர் என்ன? பரீட்சை. பரீட்சைன்னா என்ன? சோதனை. ஆமே, செக் பண்ணுவாங்க. இவன் நல்லா படிச்சிருக்கிறானா, இவன் நல்லா படிக்கலையா, அது ஒரு சோதனை. அப்படிதானா? செக் பண்ணுவாங்க. நல்லா படிச்சவங்க 100க்கு 100 மார்க் எடுத்துருவாங்க. நல்லா படிக்காதவங்க ஃபெயில், தவறி விடுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ சோதனை என்பது எதற்கு? நமக்கு ஒரு ப்ரமோஷன் உண்டாவதற்கு. இதை புரிந்து கொள்ளணும். சோதனையில எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையும் புலம்ப கூடாது. எனக்கு இந்த சோதனை வந்துச்சா, இந்த பிரச்சனை வந்துச்சா, இந்த போராட்டம் வந்துச்சா, இந்த நெருக்கம் வந்துச்சா, இந்த வேதனை வந்துச்சா, நம்மளை அடிமைப்படுத்த பார்க்கிறதா? நம்மளை அடிமைப்படுத்த மட்டும் என்ன செய்யக்கூடாது? எந்த ஒரு தீமையான காரியத்திற்கும் அடிமைப்படுத்துவதற்கு இடமே விட்டுவிடக் கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் நம்ம தடுமாற்றம் அடைகிறோம் என்று சொன்னாலே, பிசாசானவன் வேதம் சொல்லுகிறது,
மனுஷர் தூங்கும் பொழுது களைகளை கொண்டு வந்து என்ன செய்கிறானா, விதைக்கிறான். நம்ம சற்றே ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தடுமாற்றங்கள் வரும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? பிசாசு என்ன செய்வான்? இதாண்டா சமயம் சொல்லி கொண்டு களை அடி உள்ள போடுறதுக்கு ரெடியா உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆமென், ஆமென். அப்ப இந்த சூழ்நிலையில நம்ம ஆண்டவரை நம்ம என்ன செய்யக்கூடாது? தேவனாகிய கர்த்தரிடத்துல முறுமுறுக்கவே கூடாது. ஏன் எனக்கு இந்த சோதனை, ஏன் எனக்கு இந்த பரீட்சை அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் முறுமுறுத்தா, டீச்சர் மேல முறுமுறுத்தா அவங்க மார்க் போடுவாங்களா? நல்லாவே எழுதியிருந்தானா, அவன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போட்டிருக்கானா, அவன் அதை பண்ணியிருக்கானா, இக்கு வர வேண்டிய இடத்துல புள்ளி வச்சிருக்கானா, அக்யூரேட்டா பார்த்து என்ன பண்ணுவாங்க? மார்க்கை கம்மி பண்றது தான் பார்ப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றபடின்னா டீச்சர்ட்ட முறுமுறுக்கல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. டீச்சர்ட்ட முறுமுறுக்கல, டீச்சர்ட்ட போய் சண்டை போடல, அவங்கள பரிகாசம் பண்ணல, அவங்கள எதிர்த்து பேசாதவங்களுக்கு என்ன உண்டு? ஒரு புள்ளி தானே உண்டு. டேக் பண்ணி அந்த 5 மார்க்னா 5 மார்க், 10 மார்க்னா போட்டு விட்டுருவாங்க. கருணை உள்ளம் நிறைந்த டீச்சர். ஆனா அவங்களை எதிர்த்து திருப்பி டென்ஷன் ஆக்கி விட்டுட்டாங்க. இது உனக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்? டீச்சர் மனசுல அவ்வளவு என்ன வந்துடும்? உடனே கோபம் வந்துடும். அவனை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க டெஸ்ட் பண்ணும்போது எல்லாத்தையும் அக்யூரேட்டா பார்ப்பாங்க. நீ புள்ளி வைக்கல, அதனால உனக்கு இதுல ஒரு தப்பு. உடனே ஒரு அந்த எழுத்துல ரவுண்ட் போட்டு விட்டுருவாங்க. அதுக்கு ஒரு 1/2 மார்க் குறையும். இந்த மாதிரி 4 இடத்துல தப்பு போட்டா 2 மார்க்கு குறைஞ்சி போச்சா, முடிஞ்சு போச்சா? மார்க்கை எந்தெந்த விதங்களில் எல்லாம் குறைக்க முடியுமோ குறைச்சிடுவாங்க. இதே மாதிரி தான் தேவனுடைய பிள்ளைகள் உபத்திரவம் வந்துச்சா, சோதனை வந்துச்சா, பிரச்சனை வந்துச்சா, பாடு வந்துச்சா, நெருக்கம் வந்துச்சா, யார்கிட்ட போய் முறுமுறுக்க கூடாது. சொல்லுங்க, சொல்லுங்க. ஏசப்பா கிட்ட போய் என்ன செய்யக்கூடாது? விசுவாசிகள் முறுமுறுக்கவே கூடாது. அல்லேலூயா. ஆனா இந்த எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நாம பார்க்க வேண்டியது, நம்முடைய கண் எதை பார்க்கணும் அப்படின்னா, அதிசயங்களை காண பண்ணுகிறவர் மேலேயே நம்முடைய கண் இருக்கணும், அவரையே நோக்கி கொண்டிருக்கணும். மாறாக ஆனா அந்த அதிசயம் நடப்பதற்கு முன்பதாக பலவிதமான தடைகளையும் நம்ம பார்ப்போம், சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஆமென், ஆமென். சரி, தடை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க. தடை வந்தா என்ன செய்வீங்க? வேத வசனம் தெளிவா தெரிஞ்சிருந்தா, தடைகளை நீக்கி போடுகிறவரே, நீர் எனக்குள்ளதான் இருக்கிறீர், நான் உம்மை விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எங்க இருக்கு? மீகா 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. நல்ல கவனிங்க. மீகா 2:13ல அவர் சொல்றாரு, தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பாக நடந்து போகிறார். போதும். இது பாருங்க. ஹலோ, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கணும், நான் அதிசயம் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொன்ன கர்த்தரை குறித்து தெளிவா நாம் புரிந்து வைத்திருக்கணும், அறிந்து வைத்திருக்கணும், நல்ல கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்படி தெரிந்து கொள்ளாவிட்டால், அப்படி நாம் நம்முடைய ஆண்டவரை நாம் புரிந்து வைத்திருக்காவிட்டால் இந்த வார்த்தை நாம் சொல்லவே முடியாது.
தடைகளை நீக்கி போடுகிற இயேசுவே, ஆவியானவரே, நீங்க எனக்குள்ளதான் சொல்லுங்க. யாருக்குள்ள இருக்கிறாரு? எனக்குள்ள மட்டும்தான் இருக்கிறாரா? உங்களுக்குள்ள இல்லையா? என்னையவே இப்படியே பார்த்துட்டு இருக்கேன். பதில் சொல்லுங்களேன். எங்க இருக்கிறாரு? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எங்க? நமக்குள்ளதான் இருக்கிறார். அவர் நமக்கு அதிசயம் செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறார்? ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்களோ எகிப்தை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் வேதம் சொல்லுகிறது, செங்கடல் முன்னால் வந்து பார்த்த உடனே பின்னாடி இவங்க திரும்பி பார்க்கறாங்க. பின்னாடி என்ன செய்யறாங்க? யாத்திரையாகமம் 14:16 வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்க வேதம் சொல்லுகிறது, வாசிங்க. நீ உன் கோலை ஓங்கி 13 இருந்து படி. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்குமே என்ன செய்யாதங்க, காணவே மாட்டீர்கள். ஹலோ, சொல்லுங்க. இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? இங்க கவனிங்க. இன்றைக்கு இருக்கிற உன் வாழ்க்கையில் இருக்கிற, உன் குடும்பத்துல இருக்கிற, உன் தொழில இருக்கக்கூடிய, உன் தொழிலுக்கு எதிராக, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு எதிராக போராடுகிற எல்லா பிரச்சனைகளை உண்டாக்குகிற எல்லா அந்தகார சக்திகள் எல்லாமே என்ன செய்யும்? இன்னைக்கு பார்க்கிற எல்லா கிரிகளையும் நீ பார்க்கவே மாட்டீங்க. கர்த்தர் விடுதலை தர வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடியினால், அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறபடியினால் நமக்கு முறுமுறுக்கிறவங்களுக்கு அதிசயம் காட்ட மாட்டாரு. கர்த்தரை நம்பி அமைதலா துதித்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே போகிற ஜனங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன செய்வா? ஆனா முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்த்தா யாரு? பார்வோனின் சேனை. இவங்க என்ன செய்தாங்க? என்ன செய்தாங்க? முறுமுறுத்தாங்க. அப்படிதானா? யோசித்து பாருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னைக்கு நாம ஒண்ணு ஜெபம் பண்ணி கேட்கிறோம், கிடைக்கல. அடுத்த வழி என்ன தெரியுமா? கிடைக்கலன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே உபவாசித்து உடனே 3 நாள் உபவாசம் போட்டு என்ன பண்றோம்? ஜெபம் பண்றோம். அதுலயும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அதுக்கப்புறம் சர்ச்சைக்கு வர்றது நிறுத்தப்படுகிறது. அதுக்கப்புறம் தேவ சமூகத்துல வந்து கர்த்தரை ஆராதிக்கணுங்கிற எண்ணம் எல்லாம் வரல. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? தினமும் வந்து சர்ச்சில் வந்து ஜெபிக்கிற காரியங்கள் எல்லாம் நிறுத்தப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் செய்தாதான், எதை செய்தாலும் செய்துகிட்டே இருக்கணுமா? சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில செய்துகிட்டே இருக்கணுமோ? செய்தாத்தான், எதையாவது ஒண்ணு தினமும் செய்துகிட்டே இருந்தாத்தான் கர்த்தரை ஆராதிக்க வரணும். அப்படியா? சொல்லுங்க, யோசித்து பாருங்க. நாம முறுமுறுக்கிறது பாவம் இல்லையா? பதில் பேசுங்க. நாம தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறது பாவம் இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிவந்த சமுத்திரத்தை பார்த்தவுடனே அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? அவர்கள் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, they are fighting against Moses. அவர்கள் முறுமுறுத்தார்கள், மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். ஹல்லேலூயா. Grumbling and grumbling.
முறுமுறுக்குதல். நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை காண செய்யாது முறுமுறுத்தீங்கன்னா கர்த்தர் நம்மேல் வருத்தப்படுவார். ஆமென், ஆமென். நம்மேல் என்ன செய்வார்? முறுமுறுக்கும். தயவு செய்து யாருமே என்ன செய்யக்கூடாது, ஆண்டவர் எனக்கு இதை செய்யல அதை செய்யல அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க. குறை சொல்லவே கூடாது. உடனே ஆண்டவருக்கு கண்ணு இல்ல காது இல்ல எதையோ குழம்ப ஆரம்பிச்சிடுறோம். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் நல்ல ஒரு தரமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டுமே ஆனால் தேவன் நம்மை எந்த பாதையில் நடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறாரோ அந்த பாதையில் பொறுமையோடு போய் கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. பொறுமையாய். ஏனென்றால் அவர் நமக்கு முன்பதாக அவர் தடைகளை தகர்த்து போடும் வண்ணமாக நமக்கு முன்னே கர்த்தர் நடந்து போய் கொண்டே இருக்கிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அப்போ தடை வந்தாலும் நமக்கு என்ன இல்ல? ஒண்ணும் இல்லைங்க. நம்ம எல்லாரும் போறோம். நான் முன்னாடி போறேன்னு சொல்லி சொன்னா, முன்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா யார் ஃபேஸ் பண்ணணும்? நான் தான் பார்த்துக்கணும் இல்லையா? நான் தான் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். முன்னாடி வேற யாரும் போனாங்கன்னா, நீங்களே முன்னாடி போனீங்கன்னு எங்க பாஸ்டர் போய் முன்னாடி வராங்க, அவங்க சொல்லுவாங்க, சொல்லிடுவீங்கல்ல, சொல்லுங்க, சொல்லிடுவீங்களா? ஆமா, அவ்வளவுதான். அப்போ என் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கீங்க? இதே மாதிரி தான் ஆவிக்குரிய, இது உலக பிரகாரமான ஒரு காரியம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் என்னுடைய தேவனா இருக்க வேண்டுமே ஆனால், தேவன் என்னுடைய தேவனா இருப்பது உண்மையானால், அவர் நம்மை நடத்துகிறது உண்மையானால், அவர் நமக்கு அதிசயங்களை செய்வது உண்மையானால், நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் என்னவென்றால், கர்த்தர் எந்த தடை வரும் பொழுது பாருங்க, கர்த்தர் என்னுடைய தடைகளை மாற்ற எனக்கு முன்னே போய் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம விசுவாசிக்கணும். நாம என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க. விசுவாசித்தா உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகும், ஆகும். உன் விசுவாசத்தின்படி உனக்கே ஆகும். என் விசுவாசத்தின்படி எனக்கு நடக்கும். அப்ப விசுவாசிக்க வேண்டும். தடைகள் மாற்றப்பட வேண்டுமே ஆனால் இயேசுவின் மேல் ஆழமான ஒரு விசுவாசம் நமக்குள்ளே தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் அவர் அதிசயங்களை ஒரே நொடியில நிச்சயமா செய்வார். பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன். அல்லேலூயா. இப்படித்தான் மோசேயோடு கூட இன்னொரு வார்த்தை சொன்னார், இன்றைக்கு கண்ட எகிப்தியரை இனி என்றைக்குமே காண மாட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு கூடவே இன்னொரு வார்த்தை சொன்னார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஹலோ, சொல்லுங்க. உங்களுக்கு அதிசயம் காண பண்ணணும்னா நீங்க முதல்ல சும்மா இருந்தா போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாருங்க, யோசுவாவும் அவருடைய ஜனங்களும் எகிப்தை என்ன பண்ணாங்க? ஹலோ, தெரியாது. யோசுவாவும் அவருடைய ஜனங்களும் என்ன பண்ணாங்க? எரிகோவை சுத்தி சுத்தி வந்தாங்க. எத்தனை நாள் சுத்தினாங்க? 7 நாள் சுத்தினாங்க. சரி, 6 நாள் என்னதான் செய்ய சொல்லி சொன்னாங்க? அமைதலாய். கவனிக்கிறீங்களா வார்த்தைய? அமைதலா சுத்தி சுத்தி வந்துடணும். ஆனா நம்ம அமைதலா போவோமா? போக மாட்டோம். சொல்லிட்டாங்க. ஏன்? இந்த பாருங்க, ஒண்ணு சொல்றேன். நம்ம அமைதலா நம்ம போகாததுனாலதான், கர்த்தர் சொல்றத கீழ்ப்படியாததுனாலதான் அதிசயம் இன்னும் வரைக்கும் காண பண்ணப்படல.
இந்த கீழ்ப்படியாத ஜனங்களை மோசே ஒரு நாள் கோவப்பட்டு, இவங்க பணம் தான் கழுத்துள்ளவங்க, ஆண்டவரே முதல்ல என் பேரை என்ன செய்யுங்க, ஜீவ புஸ்தகத்திற்கு என்ன செய்யுங்க, கிறுக்கி போடுங்க, வேண்டாம், முதல்ல என்னை கொண்டு போடும் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. பயங்கர ஜனங்கள் மேல பயங்கர கோபம் வந்துருச்சு ஊழியக்காரர்களுக்கு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த அளவுக்கு கோபம் ஊற்றலாமா? அந்த அளவுக்கு அவங்களுடைய முறுமுறுப்பு எப்படி இருந்தது? கர்த்தருடைய வசனத்தை உதறி தள்ளியது, தேவனுடைய கட்டளையை உதறி தள்ளி அவர்களை கீழ்ப்படியாத நிலைமைக்குள்ளே கொண்டு போய் வந்து விட்டது. அல்லேலூயா. அப்ப கீழ்ப்படிந்திருந்தால், ஆனா ஒரு காரியம் நடந்தது. என்னன்னா 6 நாளும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமா முறுமுறுத்ததே இல்லை. ஆமென், ஆமென். எகிப்து தேசம் எரிகோவை சுற்றி சுற்றி என்ன செய்யுங்க, சுத்தி வாங்க, 6 நாள் நீ வாயினால ஒண்ணுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கும் பொழுது 6 நாள் என்ன பண்ணாங்க? யாருமே பேசவே இல்லை, வாயினால ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. 7வது நாள் அமைதியா சுத்தி கொண்டு வந்தார்கள். ஆமென். யோசுவா திடீர்னு ஆர்ப்பரியுங்கள், ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்தார்கள். அலங்கம் தடம் மாறுச்சா? கர்த்தருடைய தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் உங்களுக்கு எதிரான தடைகள் நிச்சயமாய் மாறும். மாறாதா? மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாறும், மாற்றம் உண்டாகும். உன் வியாதியில ஒரு மாற்றங்கள் வரும், உனக்கு எதிராக வருகிற போராட்டத்தில் ஒரு மாற்றங்கள் வரும், உனக்கு வந்திருக்கிற சத்துருடைய கிரியைகளில் இருந்து எதிர்த்து வரக்கூடிய பயங்கரமான போராட்டத்திலிருந்து விடுதலை வரும். நம்ம ஒருவருக்கான அமைதியாக இருந்தால் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஆமென். கர்த்தர் என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அப்படி அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவனா இருப்பது உண்மையானால் அவருடைய பெயர் என்ன? அவர் பெயர் அதிசயமானவர். ஆமென், ஆமென், ஆமென். அதிசயமானவர் தான் அதிசயங்களை செய்ய முடியும். ஆமென். ஏசாயா 9:6 படிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்பவர். சமாதான பிரபு, அவர் அதிசயமானவர். ஆமென். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அவர் அதிசயமான தேவன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, லூக்கா 5ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். என்னமா? அதிசயமான காரியங்களை இன்றைக்கு நாங்கள் கண்டோம். அல்லேலூயா. தேவன் அதிசயமானவர், அவர் அதிசயமான காரியங்களை நம்ம கண்டோம். எத்தனை பேர் அதிசயத்தை கர்த்தர் செய்த அதிசயமான காரியங்களை விசுவாச கண்களால பார்த்தீங்க? கர்த்தர் இயேசுவாவை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நமக்கு அதிசயம் செய்தார். என்ன அதிசயம்? என்ன அதிசயம் செய்தார்? இயேசுநாதருக்கு நம்ம அந்நியராக இருந்தோம், அப்படித்தானே? ஆபத்துல கிடந்தோம்.
பாவத்துல கிடந்த நம்மை அவருடைய ரத்தத்தினால, அவருடைய ரத்தம் சிந்தி அவருடைய ரத்தத்தினால நம்மை கழுவி, சாக்கடையில கிடந்த நம்மை, நாற்றத்தில் கிடந்த நம்மை கழுவி, அவருடைய ரத்தத்தினால கழுவி நம்மை சுத்திகரித்து என்ன செய்தார்? நம்மை தனக்கென்று மீட்டெடுத்து தம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு நிறுத்தி வைத்தாரே, இவரே என்னுடைய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இவர்தான் என்னுடைய தேவன். அவருடைய சத்தியத்தை சொல்ல வைத்துக் கொண்டிருக்கிறாரு. அவருடைய சத்தியத்தை நாம் கேட்க வைத்திருக்கிறாரு. இவரே என்னுடைய தேவன், இவரே என்னுடைய ரட்சகர், இவரே என்னுடைய மீட்பர். சொல்லுங்க, இவரே என்னுடைய ரட்சகர், இவரே என்னுடைய மீட்பர். இவர் இல்லாம இன்னைக்கு மீட்பு இல்ல, இவர் இல்லாம ரட்சிப்பு இல்ல, இவர் இயேசு இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆமென், ஆமென். தேவ பிள்ளையே, நம்முடைய பாவம் மன்னித்தாரே, இதுதாங்க கர்த்தர் நமக்கு செய்த ஒரு பெரிய அதிசயமான காரியம். உலகத்துல எங்க போனாலும் பாவத்துக்கு ஒரு நிரந்தர தீர்வு இருக்கிறதா? சொல்லுங்க, சொல்லுங்க. எங்கேயுமே இல்லை. இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இதே வசனத்தை நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு உண்மையுள்ள ஒரு வார்த்தையா இருக்கிறது. கரந்தட்டி இயேசுவாவை மகிமைப்படுத்துங்க. அவர் நம்முடைய தேவன். இப்போ சொல்லுங்க, தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவருடைய தேவனாக இருந்தார். நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, என்னை ரட்சித்தவர் தான் என் தேவன். என்னை ரட்சித்தவர் என் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு இன்னொருத்தனுக்கு அடிமை இல்லை, உலகத்துக்கு அடிமை இல்லை. நீ அடிமைக்கு இடமே இல்லை. இயேசுநாதர் ஒருத்தருக்கு தான் இடம். இயேசுநாதர் நம்மள உயிரோட வச்சிருந்து வாழ வச்சாலும் சரி, சாகடிச்சாலும் சரி, இயேசு போதும், இயேசு போதும். சொல்லுங்க, இயேசு போதும். சொல்லுங்க, என்ன உயிரோட வச்சாலும் சரி, வாழ வச்சாலும் சரி, என்ன கொண்டு போட்டாலும் சரி, எனக்கு இயேசு போதும். சதமா சொல்லுங்க, எனக்கு இயேசு போதும், எனக்கு இயேசு போதும். ஹல்லேலூயா. இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே. இந்த வேற ஒருத்தருமே வேற ஒண்ணுமே இந்த உலகத்துல ஒண்ணுமே வேண்டாம். மனிதனுடைய அன்பு என்ன ஆறுக்கு வேணும். மனுஷனுடைய கண்கள்ல தயா கிடைக்கணும். மனுஷனுடைய அன்பும் வேணும். ஆனா
அதையே தெய்வத்தினுடைய அன்புன்னு நம்பிடாதீங்க, அது மாறி போகும். ஆமென். மனிதங்க அன்பு என்ன செய்யும்? மாறும். மனிதனுடைய ஹேபிட்ஸ் என்ன செய்யும்? திடீர்னு சேஞ்ச் ஆகும், மாறிவிடும். ஆனா இயேசுவின் அன்போ ஒருபோதும் மாறாத அன்பு. ஆமென். இயேசுனுடைய ஹேபிட்ஸ் ஒருபோதும் அவர் தன்னை மாற்றிக்கொள்ளவே மாட்டார். ஏனென்றால் அவர் வேதம் அவரை குறித்து, இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்மோடு தான் இருக்கிறார், மாறவே மாட்டார். சொல்லிலும் மாற மாட்டார், செயலிலும் மாற்றாத தேவன், ஒரே தேவன் இயேசு ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு என்ன சொன்னாரோ அதை மாத்திரம் அப்படியே செய்கிறது. அவர் மனுஷன் அல்ல, அவர் உண்மை உள்ளது. அவரை நம்பினா ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. காரணம் அவர் என் தேவன், அவர் நமக்குள் வாசமாயிருக்கிற ஜீவனுள்ள தேவன், உயிரோடு இருக்கிற கர்த்தர். அல்லேலூயா. அவர் நமக்கு என்ன செய்வாராம்? அதிசயங்களை உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்வார். உங்க பிள்ளை தனியா இருக்குதான், கவலைப்படாதீங்க. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை இந்த நிமிஷத்திலிருந்து கர்த்தர் பொறுப்பெடுப்பார். அல்லேலூயா. எந்த தேசத்துல இருந்தால், எந்த இடத்துல, உலகத்துல எந்த மூலையில இருந்தால், தனிமையில் வாடிக்கொண்டிருக்கிறேன், எனக்கு இந்த உலகத்தில் யாருமே துணை, என் தகப்பனை தாயை விட்டு பிரிந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை வேதனையோடு தூர தேசத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ எந்த இடத்துல நீ நட்சத்திரங்களுக்குள்ள கூடு கட்ட அங்கேயும் நான் இருப்பேன் தான் சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ சந்திர மண்டலம் போனாலும் கர்த்தருடைய கரம் உன் மேல இருக்கும். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த உலகத்துல நீ எந்த மூலையில உட்கார்ந்து இருந்து எனக்கு ஆறுதல் சொல்ல, எனக்கு என்னோடு கூட தைரியம் சொல்ல ஒருவர் கூட இல்லை நினைச்சு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம், அழுது கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன், நான் உன்னை விட்டு என்ன செய்யல, நான் தூரம் போகல. காரணம் என்ன தெரியுமா? நான் உன்னை ரட்சித்த தேவன், உன்னுடைய தேவனா, உனக்குள்ளே நான் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உனக்குள்ள நான் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்க, யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 17வது வசனத்தை பார்த்தீங்க. அடுத்த தடவை என்ன வருதுன்னு பாருங்க. சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை, சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் உள்ளங்கால்கள் யோர்தானில் தண்ணீரில் பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் ஒரு ஓடாமல் என்ன செய்யும்? தண்ணி குமியுமோ? ஹலோ, ஹலோ, தண்ணி குமியுமா? அப்படியே ஒரு ரொம்ப அப்படியே ஒரு பிரமிடு மாதிரி, எகிப்து தேசத்தில் இருக்கிற பிரமிடு மாதிரி ஒரு குவியல் அப்படியே குஞ்சு நிக்கமா நிக்காதா? நிக்காது. இது ரெக்கார்ட்ல நடக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறும் இல்லை. ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது? ஆசாரியருடைய உள்ளங்கால்கள், எந்த ஆசாரியர்கள்? பெட்டியை, கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரியருடைய உள்ளங்கால்கள் பட்ட மாத்திரத்தில் தண்ணில உள்ளங்கால் பட்ட உடனே, உள்ளங்கால் பட்ட உடனே அப்படின்னா என்ன? எல்லாம் சொல்லுங்க. உள்ளங்கால் பட்ட உடனே, உள்ளங்கால் பட்ட உடனே சொல்லுங்களா? பட்ட உடனே என்ன நடந்தது? யோர்தான் நதி பின்னிட்டு திரும்பியது. ஆமென்.
யோர்தான் நதி அல்ப காலம் முழுவதும் கரை புரண்டு ஓடும். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் ஆ. கால்கள் தண்ணீரில் ஓரத்தில் பட்டவுடனே பாருங்க, ஓரத்தில் உள்ளங்கால் அந்த நதியின் ஓரத்துல பட்ட உடனே மேலே இருந்து தண்ணீர் ஏறக்குறைய 600 சில்லற அடி உயரத்திலிருந்து கீழே விழுந்தா எவ்வளவு வேகத்துல ஓடி வரும், பயங்கர ஸ்பீடா வரும், கால் வச்சாலே இழுத்துட்டு போயிடும். ஆனா அந்த வேகத்தை விட டபுள் மடங்கு வேகமா திருப்பி போய் என்ன பண்ணுச்சு, அப்படியே ஒரு ஐஸ் பாறை மாதிரி அப்படியே நின்றுச்சு. கர்த்தர் அதிசயங்களை காணப்படுகிற தேவன். ஹalleluya, ஹalleluya. கண்ணீர் குவியலா நிற்கிறது அப்படின்னா இது இந்த உலகத்துல விஞ்ஞானிகள் செய்ய முடியாத ஒரு காரியத்தை இயேசு செய்திருக்கிறார். என் நம்முக்குள் வாசம் செய்கிற கர்த்தர் செய்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. இதே மாதிரி தான் அவர் பாட்டு பாடலாமா? யோர்தான் நதி போன்ற சோதனையும் சோதனையும் நாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையும் சோதனையும் நாளாதே. ஆகின் ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. அவர் அதிசயமான தேவன். அவர் அதிசயமான தேவன். ஆபத்தை விட்டு வெளியிலே நம்மை கொண்டு வந்து நமக்காக ரத்தம் சிந்தி சிலுவையிலே மரித்து நம்முடைய பாவங்களை நீக்கிவிட்டார். அவருடைய
இரத்தத்தினாலே வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறது போல அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் எப்படி இருப்போம்? ஐக்கியப்பட்டிருக்கிறோம். அவருடைய குமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்ன செய்கிறது? நம்மை சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா. அவருடைய சுத்திகரிப்பு, அவருடைய ரத்தம், அவருடைய தியாகம், சிலுவை சிந்தின ரத்தத்தின் வல்லமைதான் நம்மை இன்றைக்கு சுத்திகரித்து நாம் நீதிமான்களாய், ராஜாக்களின் கூட்டமாய், ஆசாரிய கூட்டமாய், தேவனால் காண்கிற, தேவன் செய்கிற அதிசயங்களை காணக்கூடிய கண்களை உடையவர்களாய் இருக்கிறோம். நரந்தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துகிறோம். ஹalleluya, ஹalleluya. நாம் அதிசயங்களை பார்க்கிற கண்களை உடையவர்கள். அவருடைய வேதத்தின் மகத்துவத்தின் ரகசியங்களை பார்க்கக்கூடிய கண்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். ஹalleluya. நம்முடைய கண்கள் சாதாரண கண்கள் அல்ல. உலகத்துக்குள்ள போலாமா? இந்த கண்ணு போகவே கூடாது. இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணு. அப்போ நம்முடைய கண்கள் இச்சையை நோக்கி போலாமா? எரிகோவுக்குள்ள போச்ச. ஹலோ, எரிகோ பட்டணத்தை பிடிச்சாங்க, இச்சையை நோக்கி போச்ச. ஆமென், ஆமென். ஒரு வெள்ளி பாளையத்தை எடுத்து என்ன செய்தாங்க? நான் கூடாரத்தில் கொண்டு வந்து புதைச்சு வச்சாங்க. ஒரு சால்வை எடுத்து புதைச்சு வச்சாங்க. இச்சை எப்படி நம்முடைய தேவனாக இருக்க முடியும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தோல்வி வருகிறது என்று சொன்னால் நம்முடைய கண்களின் இச்சையை விட்டு இயேசுவை பார்க்க வேண்டிய கண்கள், ஹலோ, இயேசுவை பார்க்க வேண்டிய கண்கள், அனுதினமும் இயேசுவை பார்க்க வேண்டிய கண்கள் பார்க்காததுனால உலகத்தின் இச்சைகளுக்குள்ளே ஓடி திரிந்து கொண்டே இருக்கிறது. இந்த கண்கள் எனக்கு வேண்டாம். சொல்லுங்க, இந்த இச்சையின் கண்கள் எனக்கு வேண்டாம். சொல்லுங்களேன், எல்லாம் சொல்லுங்க. ஏசப்பா, இச்சையின் கண்கள் எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டவே வேண்டாம், எனக்கு வேண்டவே வேண்டாம். உங்க கண்ணு என் மேல இருக்கட்டும், உங்க கண்ணு என் மேல இருக்கட்டும். என்னுடைய கண்கள் உங்களையே பார்த்து கொண்டிருக்கட்டும். ஏசப்பா, நீங்க மாத்திரம் போதும். சத்தமா சொல்லுங்க, ஏசப்பா, நீங்க மாத்திரம் போதும். ஆகான போல இச்சையின் கண்கள் எங்களுக்குள்ள வேண்டாம். ஆகானை போல இச்சையின் கண்கள் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். ஏசப்பா, உம்முடைய கண்கள் எங்கள் மேல் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கட்டும். உம்முடைய பார்வையிலே நாங்கள் இருக்க வேண்டும். எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி கொண்டு இருக்க வேண்டும். ஹalleluya, ஹalleluya. எங்களுடைய கண்கள் உலகத்துக்குள்ள போக வேண்டாம், உலக பாவத்துக்குள்ள போக வேண்டாம், உலக அக்கிரமத்துக்குள்ள போக வேண்டாம், உலக காரியம் எந்த ஒரு காரியத்துக்குள்ள போக வேண்டாம். ஆண்டவரே, பாவத்தில் விழுகிற கண்ணு எனக்கு வேண்டாம் ஐயா. அக்கிரமத்தில் விழுகிற கண்ணு எனக்கு வேண்டாம். நீங்க என் தேவன். அப்படி நான் இருந்தது உண்மையானா, ஓ, நீங்க என் தேவனா இருக்கவே முடியாது. இப்படிப்பட்ட அனுபவம் எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். இயேசுவே, இரத்தத்தினால என்னை கழுவுங்க, என்னை கழுவுங்க, என்னை கழுவுங்க, என்னை பாவமர கழுவி ஆண்டவரே, என் வாழ்க்கை மறுபடியும் புதுப்பிக்க வேண்டும் ஐயா, மறுபடியும் புதுப்பிக்க வேண்டும் ஐயா. எத்தனை பேருடைய கண்கள் உலகத்துக்குள்ள போயிட்டு இருக்குது, உலக பொருட்கள் மேல போயிட்டு இருக்குது. எத்தனை பேருடைய கண்கள் தனத்தில் உடனே சுயம் வந்து விடுகிறது அல்லவா? இயேசுவை மறந்து சுயம் வந்து விடுகிறது அல்லவா? சுயத்தை எரித்து சாம்பலாக்கி போடலாமா? இயேசுவே, நம்முடைய வாழ்க்கை இயேசுக்கு முழுமையாக அர்ப்பணிக்கலாம்.
முழுமையாய் அர்ப்பணிக்கலாம், முழுமையாய் அர்ப்பணிக்கலாம். இயேசுவின் வீடாய் நாம் மாற்றுவோம், இயேசுவின் வீடாய் நாம் மாற்ற போகிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வந்து தங்குகிற ஒரு இடமாய் மாற்ற போகிறோம். எல்லாம் சொல்லுங்க, இயேசுப்பா, இச்சையின் கண்கள் எனக்குள்ள வேண்டாம், இச்சையின் கண்கள் எனக்குள்ள வேண்டாம், உலகத்தை நோக்கி ஓடுகிற கண்கள் எனக்குள்ள வேண்டாம், உலகத்தை பார்க்கிற கண்கள் எனக்குள்ள வேண்டாம், உலக சீட்டின்பம் எனக்குள்ள வேண்டாம். உலகத்துக்குள்ள போனா ஆண்டவரே சுயம் என்னை ஆண்டு கொள்ளும் ஐயா, அந்த சுயம் எனக்கு வேண்டாம், சுயநல எனக்குள்ள வேண்டவே வேண்டாம் ஐயா. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, ஏசப்பா சுயம் எனக்குள்ள வேண்டாம். நான் தேவனுடைய ஆலயமா, என் இயேசு என் இருதயத்தில் வந்து தங்குகிற பரிசுத்த ஆலயமாய் நான் வாழ வேண்டும். எனக்கு இறங்கும் ஐயா, எனக்கு இறங்கும் ஐயா. நான் ஒரு கர்த்தர் தங்குகிற இடமாய் மாற வேண்டும், வாசஸ்தலமாய் மாற வேண்டும். நீங்க என் தேவனாக இருந்தா ஆண்டவரே, உங்களுடைய வாசஸ்தலம் என் இருதயம் மாறும், நீங்க தங்குகிற ஆலயமா மாறும். இயேசுவே, இயேசுவே எனக்கு இறங்கும். எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுவே எனக்கு இறங்கும், இயேசுவே எனக்கு இறங்கும். சொல்லுங்க, இயேசுவே எனக்கு இறங்கும், இயேசுவே எனக்கு இறங்கும். என்னை பாவமர கழுவி என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருக்கலாம். சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே ஆளல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமீசாக தேவாருள் செய்குவே, ஜெயம் பெற்று மாமீசாக தேவாருள் செய்குவே. சத்தியத்தை கேட்டோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்கிறேன், உலகத்துக்கு அல்ல, உலகத்துக்கு அல்ல, என் வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். இருதயத்துல கை வச்சு ஒப்பு கொடுக்கலாம். பாவ வாழ்க்கைக்கு அல்ல, உலக காரியங்களுக்கு அல்ல, என்னுடைய ஜீவியம் இயேசுவுக்கு மட்டுமே பயன்படுத்துவேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, 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 சொல்லி
உங்களை அர்ப்பணிங்க. இயேசுவே நீர் மாத்திரம் போதும். இந்த உலகம் எனக்கு வேண்டாம், இந்த உலகம் எனக்கு வேண்டாம். ஏசப்பா நீங்க மட்டும் போதும். இயேசுவுக்காக என் வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவுக்காக என்னுடைய வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவே எனக்கு இறங்கும். பாவ வாழ்க்கை எனக்கு வேண்டாம், அடிமைத்தனத்தின் வாழ்க்கை எனக்கு வேண்டாம், எந்த காரியத்திலும் அடிமைத்தனம் எனக்கு வேண்டாம். என்னை விடுதலை செய்யும் ஆண்டவரே. சுயமுள்ள வாழ்க்கை எனக்குள்ள வேண்டாம், சுயநல வாழ்க்கை எனக்குள்ள வேண்டாம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், என்னை வழி நடத்தும், என்னை வழி நடத்தும். சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய சுதந்திரவாளிகளாக நீ நாட்டுப்படி செபிக்கிறோம் ஐயா. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இந்த மாவட்டத்துக்கு என்ன வேண்டுமோ அத்தனை தேவைகளை கத்தர் தந்துபடி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.